ஆஹா, வேகம், உற்சாகம், தன்னம்பிக்கை மூன்றும் சேர்ந்த சிறப்பான நடனம். மேடே நடனம் ஆடி கலக்கின எல்லாருக்கும் நன்றி. வில்லுப்பாட்டு பாட நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ரெடி. பள்ளிக்கூடம் போகிறவங்களும் பட்டணத்தில் படிக்கிறவங்களும் குடிசையில் வசிப்பறவங்களோ கோபுரத்தில் இருப்பவங்களோ எல்லாரும் நெகிழிப்பையில் வாங்குறாங்க. என்ன கமலேஷ், பாட்டெல்லாம் பலமாக இருக்கு. ஆமாம், இன்னைக்கு நம்ம 2 பேரும் இவங்க மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறியா? நம்ம பூமி தான் பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் பற்றி பேச போகிறோம், அதுதான். ஓஹோ, நம்ம பிளாஸ்டிக் என்ன சொல்லி வச்சிருக்கோம்? யூஸ் அண்ட் த்ரோன்னு. ஆனால் அது என்ன செய்யுது தெரியுமா? நம்மளை தான் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுது. ஆமாம், சரியா சொன்னேன். இந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்கோட நன்மை தீமை பற்றி வில்லுப்பாட்டு மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறாங்க நம்ம பள்ளி மாணவர்கள். ஓ அப்படியா? வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளெனில் பாட வெள்ளெனில் பாட வந்தருவாய் காலை மகளே. தான தந்தம் என்று சொல்லியே வெள்ளெனில் பாட வெள்ளெனில் பாட வந்தருவாய் பூமி அன்னையே. அக்கா, கலைமகளுக்கு வணக்கம் சொல்லியாச்சு, அப்புறம் பூமி அன்னைக்கு வணக்கம் சொல்லியாச்சு. அப்புறம் வேற யாருக்கெல்லாம் வணக்கம் சொல்லணும்? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நம்ம தொந்தி கணபதிக்கும், ஆமா, அவன் அப்பன் சிவபெருமானுக்கும், ஆமா, தாய் அம்பிகைக்கும், ஆமா, அவன் தம்பி சுப்பிரமணியனுக்கும், ஆமா, வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப கடவுளுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லியாச்சு. ஆமா, அப்புறம் யாருக்கெல்லாம் வணக்கம் சொல்லணும்? ஆமா, எனது யாருக்கெல்லாம் வணக்கம் சொல்லணுமா? நம் பள்ளி ஆண்டு விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கோம். ஆமா, அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், ஆமா, அப்புறம் நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஆமா, நம்மை வளர்த்து ஆளாக்கும் பெற்றோருக்கும், ஆமா, நம்ம வில்லுப்பாட்டை பார்க்க வந்திருக்கோம் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடலாமா? சொல்லிடலாம். வணக்கமுங்க வணக்கமுங்க, இங்க வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கமுங்க. தான தந்தம் என்று சொல்லியே வெள்ளெனில் பாட, ஆமா, வெள்ளெனில் பாட, ஆமா, வந்தருள்வாய் பூமி அன்னையே. அக்கா பாட்டு எடுத்துங்க, அக்கா பாட்டு எடுத்துங்க. என்னாச்சு? ஒவ்வொரு நொடிக்கும் பூமி அன்னையே பூமி அன்னையேன்னு பாடுறீங்களே. ஆமா, இந்த பூமி அன்னைய நம்ம எங்க சுத்தமா வச்சிருக்கோமா? ஆமா, எங்கோ நெகிழி எதிலோ நெகிழி, பார்க்கும் இடமெல்லாம் நெகிழி நெகிழி. ஆமா, எங்கோ நெகிழி எதிலோ நெகிழி, பார்க்கும் இடமெல்லாம் நெகிழி நெகிழி. நெகிழினா என்னக்கா? நெளிரதா? அது இல்லப்பா. வளைகிறதாக்கா? அதுவும் இல்லப்பா. அப்புறம் என்னதான் அது? ஆமா, அட அப்பா, அத பத்தி நான் சொல்றேன். இது என்னது? இது வாட்டர் பாட்டில். இது என்ன வாட்டர் பாட்டில்? பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில். இந்த பிளாஸ்டிக்கை தான் தமிழ்ல நெகிழி நெகிழின்னு சொல்றோம். ஆமாம், இந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, டிஃபன் பாக்ஸ், இதுவும் நெகிழிதான். ஆமா, இந்த யூஸ் அண்ட் த்ரோ இருக்குல்ல, இதுல டீயும் குடிப்போம் தண்ணியும் குடிப்போம். குடிச்சிட்டு என்ன பண்ணுவோம்? அப்படியே தூக்கி போடுவோம். அது பூமிக்குள்ள போய் 1000 வருஷம் ஆனாலும் மக்கவே மக்காதான். ஆனா இப்படிப்பட்ட நெகிழியின் நன்மை தீமை பத்தி தான் வில்லுப்பாட்டு மூலமா பாடி இங்க வந்திருக்கும் மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம். ஆமா, ஆமாக்கா, அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு இந்த நெகிழியில? என்ன ஸ்பெஷல் இருக்கா? நம்ம பாத்ரூம் கழுவதுல இருந்து பால் பாக்கெட் வர இத தானே நம்ம பயன்படுத்துறோம். ஆமா, அப்படிப்பட்ட நெகிழிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேக்கா. ஆமா, சொல்றேன். ஆனா அது பட்டது என்னன்னா, இந்த நெகிழிய தான் 1950ல, ஆமா, ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு. ஆமா, அப்படிதான் தீயா பரவிச்சு. ஆமா, இத சொல்லி மாலாதீங்க.
போதாதுங்க. இத சொல்லி மாளாதுங்க. ஆரம்பிச்ச நேரம் போதாதுங்க. கணினியும் மின்னணமும் காணா போயிடும் பிளாஸ்டிக் போனா. காணா போயிடும் பிளாஸ்டிக் போனா. மருத்துவத்தின் மகத்துவமே மங்கி போயிடும் பிளாஸ்டிக் போனா. மங்கி போயிடும் பிளாஸ்டிக் போனா. இப்படிப்பட்ட மருத்துவத்துறையில பாதி பொருள் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றாங்க. இப்படி நல்ல விஷயங்களுக்கு காரணமான பிளாஸ்டிக் பல கெட்ட விஷயங்களுக்கும் காரணமாயிடுச்சு. அக்கா அக்கா அது என்னக்கா அது கெட்ட விஷயங்களுக்கும் காரணமாயிடுச்சு? அதுவும் சொல்றேன் கேளுங்க. கேளுங்கயா கேளுங்க. காதை கொடுத்து கேளுங்க. காதை கொடுத்து கேளுங்க. அம்மா கேளுங்க அம்மா கேளுங்க. காதை கொடுத்து கேளுங்க. காதை கொடுத்து கேளுங்க. நெகிழி பையில சாம்பாரே நம்ம உடம்புக்கு கோளாறு. அம்மா நெகிழி பையில சாம்பாரே நம்ம உடம்புக்கு கோளாறு. நெகிழி பையில சாம்பாரே நம்ம உடம்புக்கு கோளாறு. நெகிழி பையில சாம்பாரே அது என்னக்கா அது நெகிழி பையில சாம்பார் நம்ம உடம்புக்கு கோளாறு? அதுவும் சொல்றேன் கேளுங்க. அதாவது என்னன்னா இப்ப நம்ம ஹோட்டலுக்கு போய் இட்லியோ பொங்கலோ பார்சல் வாங்குறோம். அதுக்கு சூடான சாம்பார எதுல தராங்க? ஒரு நெகிழி கவர்ல தராங்க. சாம்பார் மட்டுமா தராங்க? கூட சேர்த்து நஞ்சையும் தான் தராங்க. இப்படி சூடான உணவை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாத்திரத்துல வைக்கிறதுனால அதுல இருக்கிற கெமிக்கல் உருகி உணவுல கலந்துடுது. அந்த உணவை மனுஷன் சாப்பிட்டா அதுதான் ரொம்ப டேஞ்சர். அதனால வர நமக்கு கேன்சர். அக்கா அக்கா எனக்கு இன்னும் ஒரு டவுட்க்கா. என்னமா டவுட் கேளு. இந்த வாட்டர் பாட்டில் இருக்குல பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இதுல நம்ம சூடான தண்ணிய தினமும் குடிக்கலாமாக்கா? குடிக்கலாம். ஆனா நம்ம லிவர் வெடிக்கலாம். அச்சச்சோ. கேளுங்கயா கேளுங்க. காதை கொடுத்து கேளுங்க. அம்மா காதை கொடுத்து கேளுங்க. அம்மா கேளுங்க அம்மா கேளுங்க. காதை கொடுத்து கேளுங்க. அம்மா காதை கொடுத்து கேளுங்க. அக்கா அக்கா எனக்கும் ஒரு டவுட்க்கா. என்னமா டவுட் கேளு. இதுவே நம்ம நெகிழி பொருட்களை யூஸ் பண்ணா இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுதே. இதே மற்ற இடங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுது அதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்க்கா. அதுவும் சொல்றேன் கேளுங்க. அதாவது இந்த நெகிழிய கடல்ல வாழ்கிற மீன்கள் சாப்பிட்டா அந்த மீன்களுக்கு நோய் வந்து இறக்க நேரிடுது. இதுவே இந்த நெகிழிய பறவை விலங்குகள் சாப்பிட்டா ஜீரண மண்டல பாதிச்சு மூச்சு திணறல் ஏற்பட்டு அதுவும் இறக்க நேரிடுது. இப்படிப்பட்ட நெகிழி நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிடுச்சு. இந்த நெகிழிய நம்மளால பயன்படுத்தாம இருக்க முடியாது. ஆனா தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தலாம். நெகிழி பயன்பாடு நம்ம பூமிக்கு சாபக்கேடு. நெகிழி பயன்பாடு நம்ம பூமிக்கு சாபக்கேடு. அறிவியல் வளர்ச்சின்ற பேர்ல பிளாஸ்டிக் பொருளை அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி எறிறோம். அது பூமியின் மேல் மட்டத்தில் ஆக்கிரமிச்சு பயங்கரமான விளைவு ஏற்படுத்துதான். தெருவோரத்துல நெகிழி பை குமிஞ்சி கிடக்கு. குமிஞ்சி கிடக்கு. நடு ரோட்டுல பிளாஸ்டிக் பொருள் கொட்டி கிடக்கு. கொட்டி கிடக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? நம்ம தானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? நம்ம தானுங்க. அப்புறம் எப்படி அவசரத்துக்கு பொருள் வாங்குறதா? கோணி பையில வாங்க. இல்ல காகித பையில வாங்க. இல்லனா மஞ்ச பையில வாங்க. 10 பைசா பொருள் வாங்கினாலும்
வீசிடுறோம் மக்காத அந்த பை ஆமா அந்த பை மண்ணுக்குள்ள சிக்கி போய் ஆமா சிக்கி போய் மழை நீர் பூமிக்குள்ள ஆமா பூமிக்குள்ள ஓடாம தங்கி போய் ஆமா தங்கி போய் அக்கா அக்கா இத்தனூண்டு பைதான் அவ்வளோ மழை நீரை தடுக்குதா? ஆமா அட நீங்க போங்க அக்கா. ஆமா பொய் சொன்னாலும் பொறுத்து சொல்ல வேண்டாமா? ஆமா அட நீ மட்டுமா பிளாஸ்டிக் பைய வாங்கி யூஸ் பண்ற? ஆமா இந்த உலகமே ஏதாவது வாங்கி யூஸ் பண்றோம். ஆமா இப்படியே நாடு போய்க்கிட்டு இருந்தா ஆமா 2050ல ஆமா இந்த பூமியில மரம் செடி கொடியே பார்க்க முடியாதா? ஆமா வெறும் நெகிழிதான் இருக்குமா? ஆமா தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட ஆமா வந்தருள்வாய் பூமி அன்னையே. அக்கா அக்கா இப்படியே எல்லாரும் பேசிட்டு இருந்தா இதுக்கு என்னதான் தீர்வு? இங்க வந்திருக்கும் மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? ஆமா மக்களாக நீங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ல ஆமா தண்ணி குடிக்கிறத விட்டுட்டு ஆமா செம்பளையோ ஆமா எவர் சில்வர் சொம்பளையோ ஆமா தண்ணி குடிக்கலாம். ஆமா இனி கடைக்கு போனா ஆமா நெகிழி பைய தூக்கி போட்டுட்டு ஆமா மஞ்சள் பை எடுத்துட்டு போங்க. ஆமா தடை விதித்தால் தான் ஆமா நெகிழிய தவிர்க்கணுமா என்ன? ஆமா நமக்கு ஆமா இந்த பூமி அன்னை மீதும் ஆமா வருங்கால தலைமுறையினர் மீதும் ஆமா அக்கறை இல்லையா? நாம மாறணும் நீங்க மாறணும் பாத்துட்டு எல்லாரும் மாறணும் புரட்சியா புறப்பட்டு நெகிழிய குறைச்சிட்டு இயற்கைக்கு வழிவிட்டு வாழ்வோமே வாழ்வோமே மகிழ்ச்சியா வாழ்வோமே புரட்சியா புறப்பட்டு நெகிழிய குறைச்சிட்டு இயற்கைக்கு வழிவிட்டு வாழ்வோமே